நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வியூவர்ஸ், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதே போல இன்று ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு நேயர் என்னிடம் கேள்வி கேட்டுள்ளார். செல்சியா என்பவர் ஒரு கேள்வியை கேட்டுள்ளார். அதாவது அவர் கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், மனைவி விவாகரத்து வாங்காமல் வேறு நபருடன் வாழ முடியுமா? இது ஏகாம்பரத்துடைய சர்க்கிள். இங்க வந்ததுக்கு பின்னால நீங்க எதுக்கும் கலங்கப்படாது. நீங்க ரெண்டு பேரும் மேஜர் தானே? மனைவி விவாகரத்து வாங்காமல் வேறு நபருடன் வாழ முடியுமா என்று கேள்வி கேட்டுள்ளார். அதாவதுங்க, பொதுவாகவே நாம் சில விஷயங்களை பற்றி ஆராய்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நாம் மிக சிறப்பாக கையாளப்பட வேண்டும். அதுதான் வாழ்க்கை. இல்லை என்றால் அந்த வாழ்க்கையானது சின்னபண்ணம் ஆகிவிடும். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். திருமணம் ஆகிவிட்டு ஒரு கணவனோ மனைவியோ இருக்கிறார்கள். விவாகரத்து வாங்காமல் மனைவி என்பவர் வேறு ஒரு நபருடன் வாழ முடியுமா முடியாதா என்று பார்த்தால், ஒரு கணவன் ஒரு மனைவி, அவர்கள் இருவரும் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அதில் ஏதோ ஒரு கசப்பான விஷயமோ அல்லது ஏதோ ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. அந்த சம்பவத்தில் விவாகரத்து வாங்காமல் மனைவி என்பவர் வேறு ஒரு நபருடன் வாழ்ந்து வருகிறார். மனைவி என்பவர் விவாகரத்து வாங்காமல் வேறு ஒரு நபருடன் வாழ்ந்து வருகிறார். அப்படி வாழ்ந்து வந்தால் அது குற்றமா, இல்ல நன்மையா, இல்ல நல்லதா என்று நாம் பார்த்தால் கண்டிப்பாக குற்றம். ஒரு மனைவி முறையாக நீதிமன்றத்தில் விவாகரத்து வாங்காமல் வேறு ஒரு நபருடன் வாழ்வது குற்றம். அதுவே திருமணம் ஆகவில்லை என்று சொன்னால் இருவரும் மேஜர் என்று கருத்தில் கொள்வோம். அப்பொழுது அவர்கள் விருப்பம் போல இருக்கலாம். ஆனால் திருமணம் ஆன பிறகு மேரேஜ் ஆக்ட் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், இந்து மேரேஜ் ஆக்ட், ஒரு திருமணம் நடைபெற்ற பிறகு அந்த திருமணத்தை முறையாக விவாகரத்து செய்த பிறகு மட்டுமே வேறு ஒரு திருமணத்தை செய்து கொள்வதோ அல்லது வேறு ஒரு நபருடமோ வாழ்ந்து வரலாம். இதைதான் சட்டம் சொல்கிறது. ஆனால் திருமணம் இரு நபர்கள் பண்ண பிறகு அந்த பெண்ணான அந்த மனைவி என்பவர் கணவர் உயிரோடு இருக்கும்போது விவாகரத்து பெறாமல் வேறு ஒரு நபருடன் வாழ்ந்து வருகிறார். அப்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை என்று நீதிமன்றத்தை அணுகி பாதுகாப்பு கேட்கிறார் என்று பார்த்தால் கண்டிப்பாக நீதிமன்றம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது. ஏனென்றால் அவர்கள் முறையாக திருமணம் செய்யப்படவில்லை. இல்லீகல் அஃபெக்ஷன், லிவிங் டுகெதர். அதாவதுங்க, ஒரு மேரேஜ் பண்ண பிறகு கணவனோ மனைவியோ விவாகரத்து பெறாமல் வேறொருவருடன் வாழ்ந்தால் அது சட்ட ரீதியாக குற்றம் ஆகிறது. அந்த மனைவி வேறொரு நபருடன் விவாகரத்து வாங்காமல் வேறொரு நபருடன் வாழ்ந்தால் அது எந்த மாதிரியான குற்றத்தில் தண்டனை வழங்கப்படுகிறது என்று பார்த்தால்
அவர்கள் வாழும் பொழுது அந்த தண்டனை எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தால் ஐபிசி 494 ஐபிசி 494 அதில் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், மனைவி கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது மீண்டும் வேறு ஒரு திருமணம் செய்வது. ஐபிசி 494 இந்தியன் பெனல் கோட் செக்ஷன் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், ஒரு மனைவி கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது விவாகரத்து வாங்காமல் வேறொருவருடன் திருமணம் செய்து கொள்ளுதல் அது குற்றம் என்று சொன்னால், அந்த குற்றத்திற்கு தண்டனை என்று பார்த்தால் 7 years 7 வருடம் ஃபைன் அண்டு தண்டனை இருக்கிறது, ஃபைனும் இருக்கிறது, இரண்டுமே விதிக்கப்படுகிறது. அதுவே ஒரு மனைவியோ கணவனோ ஒரு திருமணத்தை மறைத்து வேறு ஒரு நபரை திருமணம் செய்து கொண்டால் அதற்கு தண்டனை என்று பார்த்தால் ஐபிசி 495 ஐபிசி 495 இந்தியன் பெனல் கோடு அந்த தண்டனை அந்த சட்டத்தின் பிரகாரம் தண்டனை வழங்கப்படுகிறது. அதற்கு 10 வருஷம் கடுங்காவல், ஃபைன் அல்லது இரண்டுமே விதிக்கப்படுகிறது. ஒரு நபரை திருமணம் செய்து கொண்ட பிறகு முறையாக விவாகரத்து வாங்கப்பட வேண்டும். அப்படி விவாகரத்து வாங்காமல் வேறொரு நபரோடு அல்லது வேறொரு நபரை திருமணம் செய்து கொண்டால் கண்டிப்பாக குற்றமாக கருதப்படுகிறது சட்டம். இல்ல நான் யாரு கூட வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த சட்டத்தின் கீழ் திருமணம் ஆன நபர்களுக்கு பொருந்தாது. இதுதான் சட்டம் சொல்கிறது. ஒரு நபருக்கு ஒருவர் அல்லது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முறையாக ஒரு ஆணோ பெண்ணோ விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு நபரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் சட்டம் சொல்கிறது. சரிங்க, இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு சட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்வோம். அதே போல நாட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்து விஷயங்களை பற்றி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அதே போல நல்ல விஷயத்தை பேசுவோம், கெட்ட விஷயத்தை பற்றி பேசுவோம். அனைத்து விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்வோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.